சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் செல்வி ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேது குழந்தைய சென்னைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம தமிழ் செல்வி ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. என்னக்கா நீங்க குழந்தைக்கா கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வந்தா குழந்தையால நிம்மதி இருக்க முடியுமா? அந்த குழந்தைக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்காதான்னு நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மலர் அது ஏசி கார் தான், எந்த பிரச்சனையும் இருக்காது, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அதுக்காக நாங்க அப்படியே விட்டுருவோமா தமிழ்ன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிக்கா, திங்கக்கிழமை 10 மணிக்குள்ள குழந்தை இங்க இருக்கணும், அதை மட்டும் யோசிச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு நாள்ல தான் போயிட்டு வரும், அதனால எந்த பிரச்சனையும் இருக்காதுன்றாங்க. அக்கா, ஒரு நாளைக்கு எதுக்காக குழந்தைய தூக்கிட்டு போகணும்? குழந்தைய என்கிட்ட விட்டா குழந்தைய நான் நல்லபடியா பாத்துக்க மாட்டேன்னா எல்லாம் அவங்களுக்கு ஈகோ பிரச்சனை அப்படித்தானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு, சரிக்கா எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, 10 மணிக்குள்ள என்னுடைய குழந்தை என்கிட்ட இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு கட் பண்ணிடுறாங்க போனை. இப்ப எல்லாரும் கிளம்பி போறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா கிட்ட ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு ஐஷு, எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கு, நீ என்ன பண்றியோ அதை பண்ணா மட்டும்தான் உன்னுடைய புருஷனை உன் கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். இத ஹனிமூனா பிளான் பண்ணிக்கிட்டு எப்படியாவது உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழியை பாருன்னு சொல்றாங்க. ஆன்ட்டி, நானும் எனக்கும் ஆசைதான் அவர் கூட ஜாலியா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா என்னால என்ன பண்ண முடியும், பாப்போம், ஏதாவது நடக்குதான்னு பாப்போம், அவ்வளவுதான் சொல்ல முடியும்ன்றாங்க. ஐஷு, எல்லாம் உன் கையில தான் இருக்கு, நீ மாமா, நம்ம 2 பேருமே புருஷன் பொண்டாட்டி, நம்ம சந்தோஷமா இருக்கணும், குழந்தைய அங்க கொடுத்து அனுப்பிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னா சரி என்ன சொல்லிட போறான், அவன்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பிளான் போட்டு கொடுக்குறாங்க. சரி, ஏதோ நீங்க சொல்றீங்க, நடந்தா என்ன சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா நடக்குமான்னு தெரியல, ஏதோ நீங்க சொல்றீங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஐஸ்வர்யா. சென்னைக்கு போறதுக்கு எல்லாருமே புறப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா குழந்தை அழுகுது. குழந்தை அழுகுதோ உடனே மலர், மாமா, ஒரு வேளை குழந்தை கசன்னு இருக்கு போல, அதனால காரை நிறுத்திட்டு நம்ம குழந்தைய கொஞ்ச நேரம் காத்தோடமா ஆத்திட்டு அதுக்கப்புறம் போலான்னு சொல்றாங்க. சரி, நீ சொல்றது சரிதான் மலருன்னு சொல்லிட்டு காத்தாட போகலான்னு சொல்லிட்டு குழந்தைய கார் நிறுத்துறாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா கார் ஒன்றும் ஒரு லாரியும் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல இருக்கவங்களை காப்பாத்திடுறாங்க சேது. உடனே கருப்பு சொல்றாங்க, மாப்பிள்ள, நிஜமாவே குழந்தை வரந்தாயான்னு சொல்றாங்க. என்ன மாமா சொல்றேன்? ஆமா, குழந்தை மட்டும் அழுகலன்னா அந்த காரு நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கோம், ஏதோ ஒருத்தர் இருந்தாங்க அதனால காப்பாத்திட்ட, இத்தனை பேரை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சேது, அது என் அம்மா மீனாட்சி, என் அம்மா எனக்கு பத்தியா எந்த ஒரு ஆபத்தை வரவிட மாட்டேங்கிறாங்க, நிஜமாவே என் அம்மாவை பாராட்டணும்னு சொல்லிட்டு சேது குழந்தைய வச்சுக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. என்னவோ தமிழுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே தமிழ் மலருக்கு கால் பண்ணி, அக்கா, சென்னைக்கு பத்திரமா போயிட்டு தானே இருக்கீங்க, குழந்தை நல்லபடியா இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. தமிழ், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அரைக்குறையா மலர் சொல்றாங்க. இதை கேட்டு தமிழ் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இப்ப தமிழ் என்ன செய்ய போறாங்க? சேது கிட்ட குழந்தைய கொடுத்து அனுப்புவாங்களா, இல்ல நீங்க சென்னைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா குழந்தைய நீங்களே வாங்கிக்கோன்னு சொல்ல போறாங்களா? அதுக்கு சேது என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.